புதுச்சேரி கருவாடிக்குப்பத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பெண்ணை கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்து 6 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கருவாடிக்குப்பம் பகுதியை சார்ந்த ராஜா வயது 48. அதே பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். அவரது மனைவி ரமணி வயது 40. நேற்றிரவு வீட்டில் தனியாக இருந்துள்ளார். கடையை மூடிவிட்டு வீடு திரும்பிய ராஜா வீட்டின் பின்புறத்தில் வாயில் துணி திணிக்கப்பட்ட நிலையில் ரமணி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சம்பவத்தில் ரமணி அணிந்திருந்த தாலி செயின், கமல் உள்ளிட்ட சுமார் 6 சவர நகைகள் மாயமாகியிருந்தது. தகவல் அறிந்த லாஸ்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரமணியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கொலை மற்றும் கொள்ளை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலையாளியை பிடிக்க தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி நீட் வினாத்தாள் கசிவு விவகார போராட்டங்களில் வெளிநாட்டு சதி இருக்கலாம், உண்மை கண்டறிந்து இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம், அதனைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் மாணவர்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை முன்னிறுத்தி டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெறும் போராட்டங்கள் குறித்து பேசிய அவர், இளைஞர்களை திசை திருப்பும் முயற்சிகளும் இந்தியாவின் சர்வதேச மதிப்பை பாதிக்கும் வகையிலான சதித்திட்டங்களும் இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தி உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு எந்த முடிவிற்கும் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசு நாடாக உருவாகும் பாதையில் முன்னேறி வருவதாகவும், ராக்கெட் தயாரிப்பு, ஹைட்ரஜன் ரயில் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற துறைகளில் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வெளிநாட்டு சக்திகள் சதித்திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நேபாளம், வங்கதேசம், இலங்கை உள்ளிட்ட நாடுகள் போன்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் முயற்சிகள் நடைபெறலாம் என்றும், அதுபோன்ற சதிகளை கண்டறிந்து தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். காவல்துறையினர் பல்வேறு மன அழுத்தங்களை எதிர்கொண்டு வருவதாகவும், சில காவலர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டியவர், அதற்காக நேரடியாக உள்துறை அமைச்சரின் பதவி விலகலை கோர முடியாது என்றார். போட்டித் தேர்வுகள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் முக்கியமான செயல்முறையாகும் என்றும், அவற்றை அரசியலாக்குவது சரியல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தினமும் சுமார் 500 பேர் தற்கொலை செய்து கொள்வதாகவும், அதில் கணிசமானோர் மாணவர்கள் என்று குறிப்பிட்ட அவர், இந்த பிரச்சினைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். போராட்டங்களின் போது காவல்துறையினரை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் சில காணொலிகள் பரப்பப்படுவதாகவும், அவற்றை மக்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் கூறினார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட அவர், தலைமை இல்லாமலேயே அமைதியான முறைகள் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பெரிய அளவிலான வன்முறை சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றார். தற்போதைய போராட்டங்களும் சட்டத்தின் வரம்புக்குள் அமைதியான முறைகள் நடைபெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்று அழைக்கப்படும் அமைப்பில் வெளிநாட்டினரின் ஆதிக்கம் இருப்பதாகவும், சில வெளிநாட்டு சக்திகளின் ஆதரவு கிடைக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோல மணிப்பூர் உள்ளிட்ட இடங்களிலும் 2 CIA முகவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சார்ந்த மாணவர்களும் மருத்துவ கல்வி பெறும் வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். நீட் அமலுக்கு வருவதற்கு முன்பு அதிக கட்டணம் செலுத்தக்கூடியவர்களுக்கே மருத்துவ படிப்பில் எளிதில் கிடைத்ததாகவும், தற்போது திறமை அடிப்படையில் மாணவர்கள் வாய்ப்பு பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளிலும் பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர், தேர்வு நடத்தப்படுவது தவறல்ல, வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்கள் நடந்தால் அவற்றை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். நீட் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும், போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அனுமதி வழங்கப்பட்ட இடங்களில் அமைதியான முறைகள் மட்டுமே போராட வேண்டும், காவல்துறையினரை தாக்குவதோ வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார். பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு காரணங்களால்
கட்டுப்பாடுகள் இருப்பதை நினைவூட்டிய அவர் வங்கதேசம் மற்றும் இலங்கையில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டி இந்தியாவிலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு பின்னால் சதித்திட்டங்கள் இருக்கலாம் என்றும் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்தியாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வெளிநாட்டு தூண்டுதல்களுக்கு இளைஞர்கள் ஆளாகாமல் எந்த விவகாரத்தையும் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதே தனது வேண்டுகோள் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்தார். டெல்லியில் நேற்று பிரதமர் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ராகுல் காந்தியின் உருவமடங்கிய போஸ்டரை கிழித்து செருப்பால் அடித்தனர். தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் போஸ்டர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் அரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் 20 நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே இவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பிரதமர் மோடி இல்லம் முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் இல்லம் முன்பு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியின் புகைப்படம் கொண்ட போஸ்டர்களை கையில் ஏந்தி ராகுல் காந்திக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து அவர்கள் கையில் வைத்திருந்த ராகுல் புகைப்படம் கொண்ட போஸ்டரை கிழித்து கீழே போட்டு செருப்பால் அடித்தனர். இதனை கண்ட போலீசார் அவர்களிடம் இருந்த ராகுல் புகைப்படத்தை பறிக்க முயன்றபோது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 5 பேரிடம் 96,544 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் ஏமாற்றியுள்ளது. அரியங்குப்பம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 2,144 ரூபாய் அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டுள்ளது. அரியூர் மருத்துவக் கல்லூரி மாணவியின் மொபைல் போனிற்கு வந்த குறுஞ்செய்திகள் 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டதாக தகவல் வந்தது. அவர் கைப்பையை சோதனை செய்து பார்த்தபோது அவரது ஏடிஎம் கார்டு காணாமல் போனதும் தெரிந்தது. தொடர்ந்து அவர் வங்கிக் கணக்கை ஆராய்ந்து பார்த்ததில் மொத்தமாக 40,000 ரூபாய் எடுக்கப்பட்டதும் தெரிய வந்தது. மேட்டுப்பாளையத்தை சார்ந்த பெண்ணிடம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என்று கூறி ரூபாய் 4,000 பணம் பெற்று ஏமாற்றினர். சாரத்தை சார்ந்த பெண் ஒருவரை டெலிகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிட்காயின் வணிகத்தில் லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறி 48,000 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளார். வெளியூரை சார்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் வந்த விளம்பரத்தை பார்த்து பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். அதற்குரிய கொரியர் பணம் கட்டணம் என கூறி மர்ம நபர்கள் 2,400 ரூபாய் பெற்று ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்ற மாணவிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாநிலங்களிலும் போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரியில் நீட் தேர்வு குளறுபடிக்கு காரணமான மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அஜந்தா சிக்னலிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்தனர். மிஷன் வீதி சந்திப்பு அருகே வந்த அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் திடீரென தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றனர். அப்போது பாதுகாப்பில் இருந்த போலீசார் மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். அதேபோல மாணவிகளையும் இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது, பரபரப்பாகவும் காணப்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி தர நிர்ணய ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை சார்பு செயலர் வெர்பீனா ஜெயராஜ் இது தொடர்பாக பிறப்பித்துள்ள உத்தரவில் புதுச்சேரி மாநில பள்ளித்தர நிர்ணய ஆணையம் அமைக்க துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். ஆணைய தலைவராக பள்ளி கல்வித்துறை இயக்குநர், உறுப்பினர்களாக இணை இயக்குநர், சம்ரக்ஷா திட்ட இயக்குநர், முதன்மை கல்வி அதிகாரிகள், துணை இயக்குநர்கள் உட்பட அதிகாரிகள் இடம்பெறுவர்.
பள்ளி தர நிர்ணய ஆணையம் சுதந்திரமான தொழில்முறை பணியாளர்களை கொண்ட ஒழுங்குமுறை அமைப்பாக இருக்க வேண்டும். இந்த குழு பள்ளிகளை பரிசோதித்து அங்கீகாரம் அளிக்கும். மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்தை தரைநிலைகள் ஆணைய மாநில மையமாக அறிவிக்கவும் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஒப்புதல் அளித்துள்ளார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சாலையோர வியாபாரிகள் சங்க தலைவர் பிரபுராஜ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சாலையோர வியாபாரிகளை முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி சான்றிதழ் வழங்கிட வேண்டும், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வியாபாரிகளுக்கு மாற்று இடம் வழங்கி மின்சாரம், குடிநீர், கழிப்பிட வசதிகளை மேம்படுத்த வேண்டும், சாலையோர வியாபாரிகள் வாழ்வாதார பாதுகாப்பு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து சங்கத்தின் மூலமாக ஆணையர் அருண் ஐயாவிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பிற மாநிலங்களில் யோகா இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க புதுச்சேரி அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் முத்துமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ் கல்வியாண்டில் புதுச்சேரியை சார்ந்த மாணவர்களுக்கு பிற மாநிலங்களில் வழங்கப்படும் இளநிலை BSMS, BUMS மற்றும் PHMS மருத்துவ பட்ட படிப்புகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த இடங்கள் நிரப்பப்படும். பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிகள் BSMS 2, மதுரை திருமங்கலம் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் PHMS 1, பெங்களூர் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகள் PHMS 1, சென்னை அரசு யுனானி கல்லூரிகள் PUMS 1 என 5 இடங்கள் உள்ளன. இணைய வழி விண்ணப்ப படிவம் மற்றும் விவரக்குறிப்பை இணையதளத்தில் இருந்து பெறலாம். இணைய வழி விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணி வரை சமர்ப்பிக்கலாம். மேலும் தகவலுக்கு சென்டாக் இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதேபோல +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு என்ற இணையதளம் மூலமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தமிழக முதல்வர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்திலும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்போடு திரையிடப்பட்டது. வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இன்று தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வெளிநாடுகளிலும் திரையிடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் 13 திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை காண அதிகாலை முதலே திரளான ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் திரையரங்குகளில் குவிந்தனர். திரையரங்குகள் முன்பு பட்டாசுகள் வெடித்து மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் விஜயின் உருவப்படங்களுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். முதல் நாள் முதல் காட்சியை காண ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டியதால் பல திரையரங்குகளில் கூட்டம் அலமோதியது. அபிஷேகப்பாக்கம் ஏரியை துருவாரும் பணிக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதல் ஆழத்தில் வண்டல் மண் எடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அபிஷேகப்பாக்கம் ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் நீர் சேமிப்பு திறன் குறைந்து நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவின் சார்பில் ஏரியை தூர்வாரும் பணி சில நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ஏரியின் தெற்கு பகுதியில் அரசு அனுமதித்த அளவை விட அதிக ஆழத்தில் வண்டல் மண் அகற்றப்படுவதாக கிராம பஞ்சாயத்தும் பொதுமக்களும் புகார் தெரிவித்ததால் அப்பகுதியில் பணி நிறுத்தப்பட்டது. இதற்கிடையே இன்று காலை TN பாளையம் வழியாக பொக்லைன் இயந்திரம் மற்றும் லாரிகள் மூலமாக மீண்டும் மண் எடுக்கப்படுவதாக தகவல் அறிந்து 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து பணிக்காக வந்த JCB இயந்திரம் மற்றும் லாரிகள் திருப்பி சென்றன. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
ராகுல் பிரியங்கா கைது செய்யப்பட்டதை கண்டித்து அரியங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுடில்லியில் நீட் தேர்வை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதையும், காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அரியங்குப்பத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவுறுத்தலின் அடிப்படையில் மாநில பொதுச் செயலாளர்கள் சோசைராஜ், சுவாமிநாதன் ஆகியோர் தலைமையில் அரியங்குப்பம் பிரம்மன் சதுக்கத்திலிருந்து பேரணியாக புறப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் சிக்னல் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தில் அன்புமணி, விநாயகமூர்த்தி, விஸ்வநாதன், ராஜாராமன், ஜீவகன், தமிழ், அருளரசன், பாரதி, அனலட்சுமி உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அரியங்குப்பம் போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். அரியங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரமும் செயல்படும் சமுதாய நலவழி மையமாக தரம் உயர்த்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் ஆமு சலீம் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். சுகாதார நிலையத்தில் கூடுதல் மருத்துவர்கள் நியமனம், ஆம்புலன்ஸ் வசதி, பரிசோதனை கருவிகளை இயக்க தகுதியான பணியாளர்கள், மருந்து வழங்கும் பிரிவில் கூடுதல் ஊழியர்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதியின் செயலாளர் எஸ். சுகதேவ் தலைமை தாங்கினார். இதில் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா குறித்து மங்கலம் தொகுதியில் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ரங்கசாமியின் 76வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட மங்கலம் தொகுதியின் சார்பில் வில்லியனூரில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் NST ஜெயபால் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். இதில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல், பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அறுசுவை அன்னதானம், இலவச மருத்துவ முகாம் உள்ளிட்ட சமூக நல நிகழ்ச்சிகளை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், கட்சியின் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். டெல்லியில் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்து காரைக்காலில் கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்தும், நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காரைக்காலில் டாக்டர் கலைஞர் பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்கள் திடீர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாணவர்களின் ஜனநாயக மற்றும் கல்வி உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான நடவடிக்கைகள் குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும், மாநிலங்களின் கல்வி உரிமைகளில் தலையீடு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முருங்கப்பாக்கத்தில் ரூபாய் 1.97 கோடி மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அன்னை தெரேசா நகரில் ரூபாய் 1,97,00,000 மதிப்பில் வடிகால் வசதியுடன் கூடிய புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளைநிலை பொறியாளர் முருகன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியின் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். காரைக்கால் திருப்பட்டினத்தில் 125 நாள் வேலை திட்ட பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பட்டினத்தில் மத்திய அரசின் 125 நாள் வேலை திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்பட்டினம் சாணி பரவகுளத்தில் ரூபாய் 38 லட்சம் மதிப்பீட்டிலும், நிறைவி பகுதியில் உள்ள பொட்டை வாய்க்காலில் ரூபாய் 9 லட்சம் மதிப்பீட்டிலும் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் மூலமாக 13,172 வேலை நாட்கள் உருவாக்கப்படுவதுடன் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயரவும்
விவசாயத்திற்கு பயனளிக்கவும் வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி அருணகிரிநாதன், கிராம மக்கள், திட்ட பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் மூலம் ராகுல் காந்தி வன்முறையை தூண்டுவதாக கூறி காரைக்காலில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் ஜூலை 23 மாணவர்களை வன்முறைக்கு தூண்டியதாக ராகுல் காந்தி மீது குற்றம் சாட்டி அவரை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் DKSM மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மாணவர்களை வன்முறைக்கு தூண்டக்கூடாது, நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் செயல்களை அரசியல் கட்சிகள் ஊக்குவிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தையொட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் பின்னர் பாஜகவினர் அமைதியாக கலைந்து சென்றனர். காரைக்காலில் அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்யப்பட்ட நிலையில் 100வது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சமூக சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் இதுவரை 99 ஆதரவற்ற மற்றும் அடையாளம் தெரியாத உடல்களுக்கு உரிய மத வழக்கப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளது. அதன் 100வது மனிதநேய சேவையாக இயற்கை எய்திய மகாலிங்கம் என்பவரின் உடலை அவரது குடும்பத்தினரின் முழு ஒப்புதலுடன் காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயன்பாட்டிற்காக உடல் தானமாக வழங்கியது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் ஆதரவற்ற முதியோர்களை மீட்டு பாதுகாப்பான இல்லங்களில் சேர்ப்பது, குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களை உறவினர்களுடன் மீண்டும் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு சமூக நலப் பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனர் கோபாலகிருஷ்ணன் கூறுகையில் 99 ஆதரவற்ற உடல்களுக்கு இறுதி சடங்கு செய்துள்ள நிலையில் 100வது மனிதநேய சேவையாக உடல் தானம் வழங்கியிருப்பது மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. எதிர்காலத்திலும் ஆதரவற்றோருக்கான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்றார். அன்னை ஃபவுண்டேஷனின் இந்த மனிதநேய சேவைக்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். உடல் தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த முயற்சிகள் சமூகத்தில் முன்னுதாரணமாக திகழ்கிறது. டெல்லி சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதுச்சேரி நீதிமன்ற வளாகம் எதிரே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் லெனின் துறை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக வழக்கறிஞர் மாநில அமைப்பாளர் பரிமளம், டேவிட், லூர்துநாதன், ராஜேந்திரன், ஆறுமுகம் உள்ளிட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மீது நடைபெற்றதாக கூறப்படும் போலீசார் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பொறமூர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் 5,80,000 மதிப்பீட்டில் நோனாங்குப்பம் பகுதியிலுள்ள பொறமூர் குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தும் பணியினை மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து முதல் கட்ட பணியினை துவக்கி வைத்தார். இதில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம், கனகராஜ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்த பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட வாழ்முடி நகரில் ரூபாய் 5.81 லட்சத்தில் செம்மண் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தின் வாழ்முடி நகரில் ரூபாய் 5.81 லட்சம் மதிப்பீட்டில் செம்மண் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து 125 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலக உதவி பொறியாளர் ராமன், இளைநிலை பொறியாளர் சிவபிரகாசம்,
பணி ஆய்வாளர் கணேசன், திட்ட ஊழியர் ஹரிராம், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிகள் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் மாணவர் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து காலாப்பட்டு அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். இந்நிலையில் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பொதுப்பணித்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுடன் அரசு சட்டக் கல்லூரிக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததுடன் கல்லூரி ஆசிரியர்களிடமும் தேவையான வசதிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மாணவர்களின் கோரிக்கைகள் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அவர் மாணவர்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். அமைச்சர் சிவக்கொழுந்து பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், ரவிக்குமார், மோகன்தாஸ், நாராயணசுவாமி, அழகானந்தம் உள்ளிட்டோர் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கோவில் மற்றும் லாஸ்பேட்டை அய்யனாரப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மேலும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தையல் மற்றும் கணினி பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. லாஸ்பேட்டை தொகுதி பொதுமக்களுக்கு அறுசுவை மதிய விருந்தும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள், அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். திருக்காஞ்சியில் ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவையொட்டி நடந்த வராகி மூலமந்திர யாகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் அன்னை மங்கள வராகியின் ஆஷாட நவராத்திரி நிறைவு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ வராகி மூலமந்திர யாகம், மகா பூர்ணாகிதி, கலாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து அன்னை வராகி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது. பின்னர் உற்சவர் வராகி அம்மன் குதிரை வாகனத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம், தலைமை அர்ச்சகர் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மொரட்டாண்டி பிரத்யேகர ஆசிரமத்தில் 16 அடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மகா அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மொரட்டாண்டி அருள்மிகு அதர்வன பத்ரகாளி பிரத்யேகர ஆசிரமத்தில் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு 108 திரவியங்களுடன் மகா அபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் இசைக்க, சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. ஸ்ரீமத் நடாத்தூர் ஜனார்த்தன சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இளைய பீடாதிபதி வரத தேசிங்கன், தலைமை அர்ச்சகர் பாலாஜி பட்டர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பசுமை மனிதர் வழிகாட்டுதலில் மரக்கன்று நடும் இயக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதியேற்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற மரக்கன்று நடும் நிகழ்ச்சிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்திய சிறப்பு விருந்தினர்கள், பசுமை என்பது மனித இனத்தின் ஒருங்கிணைந்த பொறுப்பு, இயற்கையை பாதுகாப்பதை வருங்கால தலைமுறையினருக்கான மிகப்பெரிய பரிசு என்று தெரிவித்தனர். ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் குறைந்தது ஒரு மரக்கன்றையாவது நட்டு அதை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பணிகள் அனைவரும் தொடர்ந்து பங்கெடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். நிறுவனத்தின் சார்பில் இதுபோன்ற பசுமை முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு சமூகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் இணைந்து மரக்கன்று நடும் இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்தனர். இந்த நிகழ்வு இயற்கையை நேசிக்கும்
மனப்பான்மையும் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்புணர்வையும் வலியுறுத்தும் சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்தது. பங்கேற்ற அனைவரின் பாராட்டையும் பெற்றது. கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் மோகன்தாஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் கவிஞர் வாணிதாசனாரின் 112வது பிறந்தநாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட சேலைமேட்டில் உள்ள வாணிதாசனின் நினைவிடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற கவியரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் வாணிதாசனாரின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அப்போது வாணிதாசனாரின் நினைவிடத்தில் புதுச்சேரி அரசு சார்பில் மணி மண்டபம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து முதல்வரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் உறுதியளித்தார்.